இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்து இந்த புதிய நாளை காண செய்த உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். இன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை. மரியன்னை பரிந்துரை வழியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்னை மரியாளைப் போல நாங்களும் ஆண்டவருக்கு அடிபணிந்தவர்களாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக இருக்க வேண்டிய அருளை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு நல்வாழ்க்கை வாழும் பொழுது நாம் நிலை வாழ்வை பெறுகின்றோம் என்று விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவான் வழியாக பெற்றுக்கொள்கிறார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன் என்று வானத்திலிருந்து குரல் ஒலி கேட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் நல்வாழ்க்கை வாழும் பொழுது கடவுள் விரும்புகிற செயல்களை செய்து நம்மோடு இருக்கின்றவர்களை அன்பு செய்து வாழும் பொழுது கடவுள் நம்மில் மகிழ்ச்சி கொள்வார். அதற்கு மாறாக சாத்தானின் அடிமைத்தனத்திற்கு நாம் அடிமையாகி தீய செயல்களை செய்யும் பொழுது நாம் பாவத்தில் வாழ்கிறோம், ஆண்டவரின் ஆசிரை இழந்து விடுகிறோம். எனவே இந்த அருமையான நாளிலே, மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே, அன்னை மரியாளைப் போல புனிதர்களைப் போல நாமும் நல்வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவரின் அருளில் வாழ, ஆண்டவருடைய கிருபையில் வாழ, ஆசீர்வாதத்தில் வாழ நாம் மௌனமாக நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.